பிரான்ஸ் அல் மரினின் நகரில் நள்ளிரவில் 17 வயது சிறுவன் ஒருவர் அவரது படுக்கையிலேயே கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். நேற்று நள்ளிரவில் அவரது தாயை தனது மகனை கொன்றுவிட்டதாக தந்தை அவசர உதவி பிரிவான 17 என்ற இலக்கத்திற்கு அழைத்து தகவல் வழங்கினார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சிறுவனை மீட்க முயன்ற போதிலும் அவர் பரிதாபமாக உயிரிழந்தது தெரியவந்தது. தனது மகனின் படுகொலைக்கு பின்னர் அங்கிருந்து தப்பியோடிய தாயை தேடும் பணியில் இறங்கிய போலீசார் அருகில் உள்ள கடலில் மூழ்கிய நிலையில் அவரை கண்டுபிடித்தனர். உடனடியாக மீட்கப்பட்ட 43 வயதுடைய அந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உடல்நிலை தேறியதும் அவர் கைது செய்யப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதிர்ச்சியில் உறைந்து போன சிறுவனின் தந்தை எதையும் கூற முடியாத நிலையில் இருந்ததால் அவரும் விசாரணைக்காக போலீசாரின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்த குடியிருப்பில் போலந்து மொழியில் எழுதப்பட்ட தற்கொலை கடிதம் ஒன்றும் மற்றும் சில ஆயுதங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தற்போது சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதுடன் இந்த துயர சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பத்திற்குள் ஏற்பட்ட கடுமையான மன உளைச்சலே இந்த கொடூர குற்றத்திற்கு காரணமா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.